சரி ஐஷு, நேற்று ஒரு ரொம்ப சூப்பர் படம் பார்த்தோம், காதலிக்க நேரமில்லை. உங்களோட தாட்ஸ் என்ன அந்த படத்தை பற்றி? நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், பார்த்துட்டேன். பார்த்தே ஆகணும் பார்த்தே அப்படின்னு முடிவு ஆகணும். பண்ணேன். அது எதுக்காகனா குட்டிப்பா பார்த்து வந்ததுக்கப்புறம் படம் எப்படி போக முடியும்? அதனால அப்படி வரீங்க நீங்க. நான் என்ன நினைச்சேன், இந்த படத்தை ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணி லவ் நிறைய பண்ணி trailer நைட்டுக்கு வந்து லவ் நைட் வீட்டுக்கு வந்து லவ் பண்ணலாம் அந்த அளவு வரல. அவ்வளோ சீன் சைலண்டா வந்து படுத்து தூங்கிட்டு வந்தான். நோ இம்பாக்ட், அடுத்தது தெரியும், நோ இம்பாக்ட். நோ இம்பாக்ட். அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவுமே இல்லை, பர்ஃபெக்ட். அதாவது என்டர்டைன்மெண்ட் ஒரு நியூட்ரலா இருந்தது. ஆனா என்ன எனக்கு குஷி விஷ்ணுவோட படம் பார்த்தேன். விஷ்ணு சூப்பர் படம் பார்த்தேன். நைட் 7 கழுது 11 மணி நேரம் தூங்காம பார்த்துருந்தேன். கண்ணை மறைக்கிறேன், அம்மா எடுமா அப்புறம் மறந்துடுவேன் அப்படிங்கிற மறந்துடுவானா மாதிரி மூவி பார்த்தேன். பார்த்துட்டு 10:30 மணி வரைக்கும் பார்த்துருக்கு. 7:30 என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ தான், எப்படா முடியுங்கிற மாதிரி இருந்தது. ஆமா, செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கிக் ஆச்சு. அப்புறம் வந்துட்டு கடைசியில் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் கிளைமேக்ஸில் வந்து 2 பிளாட் ட்விஸ்ட் வச்சானுங்க. எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல. அது அவங்களே வந்து தேவையில்லாமல் ஒரு ஃபோர்ஸ்டு சொல்யூஷன் கொடுத்து அதை ரீசால்வ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சரி அப்படி தான் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும், கனெக்ட் ஆகும்னு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கனெக்ட் ஆகலை. மேபி ஒரு 40 வயசு வரலட்சுமி சரத்குமார் அவள் வந்து ஒருத்தர் கல்யாணம் பண்ண அந்த ஏஜ்ல பார்த்தாங்கன்னா மேபி கனெக்ட் ஆகாம இருக்கும். நாங்கள் இன்னுமே அந்த ஏஜ் வரலையோன்னு தோணுது. பெரிய இடத்து விவகாரம் சில பெரிய இடத்து விவகாரம் நம்ம பக்கத்துல நமக்கு ஒன்றும் எட்டல. அடுத்த கான்வர்சேஷன்ஸும் அப்படிதான், டைலாக் டெலிவரி எல்லாமே பெரிய இடத்து விவகாரம் மாதிரி தான் பேசினாங்க. ஆமா, கொஞ்சம் டைலாக் ரொம்ப அதிகமா இங்கிலீஷ் அர்த்தம் போட்ட மாதிரி அப்படி. அதாவது சில வார்த்தை இந்த ஹூக் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணல. நார்மலா அப்பா நான் வந்து ஓன் பண்ணி போடுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறையா அதெல்லாம் யூஸ் பண்ணா ஓகே. அப்புறம் ஜெயம் ரவி கண்ணில் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு லவ்வே இல்லாத மாதிரி, அதாவது அவனோட அந்த ஒரு எந்தூசியாஸ்டிக்காக நடிக்கல மாதிரி தெரியல. ஏனோ அது ரொம்ப 100% தர மாதிரி தெரியல. ஆனால் இட்ஸ் அ வெரி குட் கம்பேக் ஃபார் ஜெயம் ரவி என்னை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று நான் சொன்ன மாதிரி இந்த மூவியில் வந்து ஜெயம் ரவி செகண்ட் ஃபிடல் வி ஷுட் அப்ரிஷியேட் தட். ஏன்னா இந்த படமே ஆக்சுவலாக நித்யா மேனன் அவளோட டைம் லைனில் காட்டுறான்ல, ஷீ இஸ் த ஹீரோ ஆஃப் த மூவி. அதில் வந்து ஜெயம் ரவி வந்துட்டு எப்படி ஹீ இஸ் ஜாயினிங் ஹர் அப்படிங்கிற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஹீ இஸ் நாட் அ சூப்பர் டூப்பர் வின்னர். எல்லாமே அவனுக்கு பழகிடுச்சு. கடைசியில் ஒரு இடத்துல கூட தோப்பான் ஒரு இடத்துல. அதுவுமே வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியாது, ஏன்னா ஹீ ஹேஸ் பீன் அ லூசர். ஆனால் நித்யா மேனன் சைடில் ஒன்றுமே அப்படி காட்டல. ஒரே ஒரு இன்சிடென்ட் தவிர மற்ற எதுவுமே காட்டல. ஷி ஹேஸ் ஆல்வேஸ் பீன் த பெஸ்ட்டு, சக்ஸஸ்ஃபுல் எல்லாத்துலேயுமே. அண்ட் ஷி ஆல்சோ சேஸ் தட் என்னது, நான் நிறைய என் உயிரே கொடுத்துருக்கேன் இந்த படம் இதுக்காக. ஏன் அவன் கொடுக்கலையா அப்படி சொல்லக்கூடாது. அதாவது ஒரு சைடில் ஹீரோ சைடில் காட்டும்போது அந்த ப்ரொஃபஷனில் கூட அவள் டாமினன்ட் மாதிரி காட்டியிருந்தாங்க. அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் லைக் ஜெயம் ரவி வந்து அவளை அப்படின்னு பார்த்த மாதிரி இருந்தது. அவள் வந்து அவனை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி, ஓகே யூ டூயிங் இட் அப்படிங்கிற மாதிரி. ஓகே எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஐ அண்டர்ஸ்டாண்ட். தி மூவி வாஸ் டேக்கன் பை கிருத்திகா உதயநிதி. மோஸ்ட்லி இது வந்து இந்த அப்கமிங் ஜெனரேஷன் ஓரியன்டட் மூவி தான். நம்ம பார்த்த லவ் ஸ்டோரி எல்லாம் கிடையாது. கண்டிப்பா இது வந்து எப்படி சொல்றது, மெச்சூர்ட் லவ் கான்செப்ட்ஸ், அப்புறம் ஐவிஎஃப் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து ஐவிஎஃப் வந்து இப்ப நடக்கிற விஷயம் தான். கரெக்ட்டா ஸ்டார்டிங்ல சொன்னாங்க வித்அவுட் மேன் சப்போர்ட். அது வந்து ஒரு கம்ப்ளீட்லி நியூ திங். அண்ட் தே ஜஸ்டிஃபைட் இட். கடைசில வந்துட்டு ஏதோ ஒரு விதத்துல ஜெயம் ரவியோட ஸ்பெர்ம் தான் யூஸ் ஆகும். ஆனா வந்து ஃபைனல்ல வந்துட்டு ரிவீல் பண்ணாமல் அதை வந்து பண்ணதான் கரெக்ட். ஆக்சுவலாக ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி, ஏன்னா அனானிமிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை அனானிமிட்டியாக முடிச்சும் போது வி லைக் இட். அதே மாதிரி நம்மளுக்கு அது மட்டும் மேபி உறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்காக வந்துட்டு ஓகே இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைசியில் கூட ஒரு ஸ்டாம்ப் பண்ணுவாங்க அந்த விஷயத்த. இவனோட குழந்தைங்க மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்மளோட மனசு நிறைவேறாங்க. இட் வாஸ் ரியலி குட். அந்த ஃபினிஷிங் பார்ட் எல்லாம் பிடிச்சது. கொஞ்சம் ஸ்லோ டிராக்டு தான், ஆனால் இப்படி தான் இருக்கணும். எல்லா படமும் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி அது 2 பிளாட் ட்விஸ்ட் இல்லாமல் வச்சுருந்தா எனக்கு வந்து, ஏன்னா இப்படி தான் இப்போ நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க, இதில் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குற மூவிஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். நடுவில் அது தேவையில்லாத ஒரு ஃபோர்ஸ்டு பிளாட் ட்விஸ்ட் தேவையே இல்லாது. பிளெயினாகவே விட்டுருக்கலாம். இட் வுட் ஹேவ் பீன் ரியலி குட். எதுக்கு அந்த ஒரு ட்விஸ்ட் வச்சு கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்காக அந்த பையன் அங்கே போய் நேரில் பார்த்து ஃபோர்ஸ்டாக லவ் அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா நேச்சுரலாக வரும் லவ்ங்கிறது இட் ஷுட் பி வெரி ஈஸி. நீ சொன்னல இந்த ஓகே கண்மணி பார்த்துட்டு அந்த ஒரு வைப் இருந்த மாதிரி இருந்தது இந்த படத்துல. இது வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நான் போனேன். ஆக்சுவலாக நீ கேட்ட நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து லவ் ஓரியன்டா இருக்கும், பயங்கர லவ் ஃபீல் இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு லவ் படம் பார்த்து. எப்போ பார்த்தா கருத்து படமாக பார்த்து லவ் ஃபீல் படமா பார்க்கலாம், லைட் ஹார்ட்டடாக இருக்கும்னு பார்த்தா பட் டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸ்டோரி டெல்லிங் மாதிரி இந்த படம் எப்படின்னா, ஆக்சுவலாக இதில் வந்து துல்கர் நடிச்சிருந்தானா ஓகே கண்மணி பார்ட் 2 தான். இவங்க வந்து அந்த இதில் பிரிஞ்சுட்டு இதுக்கு ஒரு 8 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி பார்க்குற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அதே ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் சீன்ஸ் வச்சது எல்லாமே அதே மாதிரி தான் இருந்தது. மேபி ஐ வுட் சே அந்த சிக்னேச்சர் சீன்ஸ்லாம் இருந்தது. சர்ச் சீன்ஸ்லாம் இருந்தது. சர்ச் வெட்டிங் கேக்குறது என்னோட டாமினன்ட் ஆக்டிங். சூப்பர் ஆக்டிங். நல்லா இருந்தது. ஷீ இஸ் தி பெஸ்ட். நாம பெஸ்ட். சரி மாமன குட்டினே we would say 6 out of 10.
See you.